அந்த ஓட் சோரின்றது எலெக்ஷனை எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணும்? அது நிச்சயமாக எலெக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த ஓட்டு திருட்டு அப்படின்றது வெறும்னே ஓட்டு திருட்டு கிடையாது, அது வந்து ஜனநாயகத்தினுடைய ஒரு திருட்டு. இப்போது தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த அளவுக்கு இறங்கி இருக்கிறாங்கன்னா அப்புறம் மக்களினுடைய நலன் மேலே இவங்களுக்கு என்ன அக்கறை இருக்கும்? தேர்தல் ஆணையத்துக்குன்னு ஒரு விளம்பரம் இருக்குது, என்னென்னா எல்லாரும் வந்து ஓட்டு போடணும், இது ஜனநாயகத்தினுடைய கடமை, இது படித்தவங்க எல்லாருமே செய்யணும் அப்படின்னு ஒரு கேம்பெயின் பண்ணுறது தானே அதனுடைய கடமை. ஆனால் ஓட்டு போட வரேன்னு சொல்கிறவங்களையும் ஆஹாஹா நீ போடக்கூடாதுப்பா, நீ போப்பா, நீ வரக்கூடாதுப்பா, நீ இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறியா அப்படின்னா நீ வரலாம்ப்பா அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு இன்றைக்கி தேர்தல் ஆணையம் வந்திருக்குன்னா பேரில் என்ன இருக்குன்னு நம்ம சாதாரணமாக கேட்குறோம் இல்லையா, அந்த பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல். ஓ இந்த பேர்னா நிச்சயமாக இந்த கட்சிக்கு தான் ஓட்டு வரும், அதனால் நீ வரலாம். ஓ இந்த பேரா, ஐயோ இது வந்து வேண்டாம், இது வந்து தீவிரவாதமான பெயர் அப்படின்னு அந்த பெயரில் வந்து முத்திரை குத்தக்கூடிய வேலையைத்தான் இன்னைக்கு வந்து ரொம்ப சாதாரணமாக பண்ணிட்டு இருக்காங்க. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சனம் மஞ்சுளா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி சுற்றுப்பயணம் ஓட் சோரி அப்படின்றது தான் இன்றைக்கி இந்தியா முழுசும் பேசு பொருளாக இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? ராகுல் காந்தி அவர்களை ரொம்ப வருஷமாக பப்புன்னுட்டு இருந்தாங்க. அந்த குழந்தைங்களை போட்டு கொஞ்சுவோம் இல்லையா, சின்ன குழந்தைய வந்துட்டு சின்ன முன்னா அந்த மாதிரி வந்து பாஜகவினர் ரொம்ப பெரிய ஒரு விமர்சனம் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன? சாதாரணமாக ஒரு சாலைகள் போடும்போது ஊழல் பண்ணியிருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். மேம்பாலம் கட்டுறதுல இருக்குது, இத்தனைக்கும் ரயில் பெட்டி வாங்கிறதுல கூட ஊழல் நடந்திருக்கு. ஆனால் ஓட்டுகளில் வந்து இந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்குமா அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்துருப்போம்னா நினச்சே பார்த்துருக்க மாட்டோம். சில நேரங்களில் ஏதாவது கள்ள ஓட்டு போடுறது கூட நடந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரியான ஒரு அநியாயத்தை நம்ம இப்போ தான் பார்க்குறோம். நம்முடைய இந்த சுதந்திர தின வரலாற்றிலேயே இந்த மாதிரியான ஒரு மோசமான போக்கு அப்படின்றது இது வரைக்கும் கிடையாது, இனிமேல் வரக்கூடாது அப்படின்றதான் நம்முடைய எண்ணம். இப்போ இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, இனிமேல் வர்றவங்க இப்போ இளைஞர்கள்லாம் இவங்களை பார்க்கும்போது எப்படி வந்து நினைப்பாங்க? இப்போ ஒரு வீட்டில் அப்பா வந்து குடிகாரராக இருப்பார், வீட்டில் வந்து ஒரு 4 பசங்க இருக்கிறாங்கன்னா பையனுக்கு வந்து அந்த கஷ்ட நஷ்டம் தெரியும், அவன் பத்திரமா இருப்பான். இந்த கடைசியில் பிறக்குது இல்லையா, அதுக்கு வந்து எதை பற்றியும் தெரியாது. அப்போ அப்பா மாதிரி குடியில் இறங்கிட்டா என்ன நடக்கும் அந்த குடும்பத்தில்? அப்போது அங்கே இருக்கக்கூடிய மூத்த பிள்ளை இருக்கு இல்லையா, அதுதான் தட்டி கேட்கும் பாருங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி ராகுல் காந்தி அவர்களுடைய நிலைப்பாட்டை நான் பார்க்குறேன். அவர் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிறந்ததுலேருந்தே ரொம்ப செல்வாக்கோடையும் நல்ல வசதியாகவும் பிறந்து வளர்ந்த ஒரு குழந்தை. வெளிநாடுகள்லாம் கூட பட்டப்படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வராரு. அப்படியான ஒரு பிள்ளை தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வந்துட்டு இந்த இந்திய நாட்டுக்காக தியாகம் பண்ணியிருக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அங்கே இவ்வளோ பெரிய திருட்டு நடந்திருக்கு, ஓட்டுகளை வந்து இந்த அளவுக்கு திருடி இருக்கிறாங்க அப்படின்றத எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. உலக அரங்கில் இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய மதிப்பு இருக்குது. ஒரு பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியா, இந்த இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு தலைகுனிவு என்பது இந்த ஓட்டு திருட்டு தான். இங்கே ஓரளவு இல்லை, நல்லாவே வந்து எஜுகேஷன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பெற்றிருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு இதை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததோடு நிறுத்தலை, அதே போல் மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்கணும். மக்கள் எழுச்சியாக வந்துட்டாங்கன்னா அதுக்கு மேலே யாராலையும் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். நிறைய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, நைட்ரஜன் இப்போ எப்படி ஒரு ஓட் சோரியா நைட்ரஜன் கொண்டு போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதில் எதனா சூசகம் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது பொருள் இருக்கா அதில் எதாச்சு? அதாவது சாதாரணமாக அணுகுண்டை தான் வந்து நம்ம பெருசுன்னுவோம், இப்போ நான் ஹைட்ரஜன் குண்டு போட போகிறேன்னு அதை சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, பிரதமர் அவர்களால் மக்கள்கிட்ட தன்னுடைய முகத்தையே காட்ட முடியாத ஒரு நாள் வந்து வரப்போகுது, இதுக்கெல்லாம் இவங்க அசிங்கப்படுவாங்களா அப்படின்றதான் என்னுடைய ஒரு சந்தேகம். அப்போது ஒரு ஹைட்ரஜன் பாம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துமோ, எந்த அளவுக்கு ஒரு சேதாரத்தை ஏற்படுத்துமோ, அந்த மாதிரியான ஒரு ஓட்டு திருட்டு நடந்திருக்கிறத நான் இன்னும் கூட வெளிச்சம் போட்டு காட்ட போகிறேன். அவர் பேசும்போது கூட்டத்தில் இருந்து ஒருத்தர் வந்து பனாரஸ்ன்னு சொல்கிறார். இப்போது ஒரு பகுதியில் மட்டும்தானே நம்ம வந்து ஓட்டு திருட்டை பற்றி சொல்லியிருக்கிறோம்.
அங்கேயும் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு, அங்க வந்து நடந்திருக்கக்கூடிய அநியாயம் தெரியுமா அப்படின்றத வந்து அவர் வந்து சூசகமா சொல்றாரு அப்படின்னு தான் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். அப்போ இந்தியா முழுக்க எங்க வந்துட்டு எத்தனை திருடி இருக்கிறாங்க அப்படின்றத இனிமேல் வர வர எப்படி இருக்கும் அப்படின்னா அங்கங்க வெடிக்கிற மாதிரி ஆக போகுது. அப்போ இவர்களுடைய வெற்றி என்பது நியாயமான வெற்றி கிடையாது. 30 நாள்ல மல்லிகார்ஜுன கார்கே சொல்றாருன்னா இன்னும் ஒரு 30 நாள்ல ஆட்சி கவிழ்ந்துருன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அது சாத்தியமா அது? உண்மையில அப்படிதாங்க நடக்கணும். ஒரு ஜனநாயக நாட்டுல இந்த அளவுக்கு தவறு பண்ணியிருக்கிறாங்க. இதுல இன்னும் ஒரு வெட்கக்கேடு. எல்லா ஆட்சியிலும் இருக்கிற இயல்பு தானே இது. காங்கிரஸ் இருக்கும்போது இது மாதிரியான ஓட்டு திருட்டு நடந்திருக்கு. இப்போ பாஜக இருக்கிறது ஒண்ணு, அதெல்லாம் புதிது இல்லை அப்படின்ற மாதிரி சில பேர் வாதம் எழுப்புறாங்களே. இல்ல அது திசை திரு இது ராகுல் காந்தி எடுக்கிற திசை திருப்புறதுக்கா இல்ல நிஜம் தானே அது? இல்ல அவங்க எல்லாம் அந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னா அவங்க யாருடைய ஆட்கள் அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க. எல்லா கட்சிகளுமே பதறி போய் பாக்குது. ஐயோ ஓட்டு திருட்டா எங்க நடந்தது, என்ன இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு மற்ற கட்சிகள் எல்லாமே பதறி போய் பாக்குது. இதுல பதறாம சிதறாம இருக்கிற ஒரே கட்சி எது? பாஜக. அப்போ ஓட்டு திருட்ட பண்ணது யாரு? தெரிஞ்சு போச்சு. ஏன் ஓட்டு திருட்டு பண்ணி இருக்கிறாங்க? எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருந்ததுங்க. என்னடா எல்லா பகுதிகள்லையும் பாஜக அல்லது வந்து ஒரு பாசிசம், இந்து மத வெறி அப்படின்றது எவ்வளோ மோசமானதுன்னு எல்லாமே புரிஞ்சிருக்கிறோமே. ஆனால் எப்படி வந்து வட மாநிலங்களில் தொடர்ச்சியாக பாஜகவினுடைய ஆட்சி வருது, ஒரு பாசிசத்தினுடைய ஆட்சி வருது அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக சந்தேகம். இன்னும் கூட நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, மக்களுக்கு அந்த அளவுக்கு கல்வி கூட கொடுக்காம ஒரு முட்டாள்தனமான ஒரு நிலையில வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு நான் ரொம்ப ஆதங்கப்பட்டதுண்டு. ஆனா இப்போதான் தெரியுது, மக்கள் விழிப்புணர்வு பெற்றாலும் கூட அங்க இந்த மாதிரி ஓட்டு திருட்டு நடந்ததுன்னா யாராலங்க காப்பாற்ற முடியும்? தமிழ்நாட்டில் நடந்திருக்குல்ல ஓட்டு திருட்டு. இப்போ வந்து ரீசெண்டா வந்து குஜராத்ல இருந்து ஒரு லேடி வந்து இங்க பேசிட்டு போனாங்களா, அரசியல் இந்த மாதிரி தமிழ்நாட்டிலே 60 லட்சம் ஓட்டு வந்து திருடி இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம எஜுகேட் ஆகி நம்ம இடத்துல திருடி இருக்காங்க. சரி, அதுக்கு ஆதாரம் உண்டா? ஆதாரம் காட்டுவாங்களா? அப்போ இது எல்லாம் வந்து போகிற போக்கில் அடித்து விட்டுட்டு போகிறது. ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னா உடனே அப்படியே இருக்குமோ? ஏன்னா ரொம்ப நாளாக திமுகன்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியின் மீது ஒரு பல்வேறு அவதூறுகளை கொண்டு வந்து கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த திமுக என்பது இந்துக்களுக்கு எதிரானது. அதாவது கிட்டத்தட்ட பிரதமர் சொன்னார் இல்லையா, இவங்க இந்துக்கள் வீட்டில் இருக்கு, அதாவது இஸ்லாமியர்கள் விநாயகர் சதுர்த்தி கூட ஏதோ வாழ்த்து தெரியுங்களா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. விநாயகர் சதுர்த்தியினுடைய அடிப்படையான தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா இந்த மாதிரி நம்ம யாருமே பேச மாட்டோம். மற்றபடி கிறிஸ்துமஸ்க்கு ஒரு வாழ்த்து சொல்கிறாங்க, மிலாடி நபிக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறாங்க, ரம்ஜானுக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறாங்க அப்படின்னா அது யாரையும் காயப்படுத்தாத ஒரு திருவிழாவாக இருக்குது. அதே நேரத்தில் பொங்கலுக்கு வந்து வாழ்த்து சொல்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ ஏன் தீபாவளிக்கு வந்து வாழ்த்து சொல்லலை, ஏன் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை அப்படின்னு பார்க்கும்பொழுது அது எங்கேருந்து வந்தது? இதை நம்ம பேச போனோம்னா வேறு இடத்த நோக்கி போயிடும். அப்போ விநாயகர் என்பவர் உண்மையிலேயே இந்த மண்ணினுடைய கடவுளா, அல்லது பௌத்தத்தில் இருக்கக்கூடிய புத்தரினுடைய தலையை வந்து எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஒரு யானை தலையை வச்சு அதை விநாயகர்னு கொண்டாடிட்டு இருக்கிறோமா அப்படின்றதே ஆய்வுக்குரிய ஒரு பேச்சு. இந்த ஆய்வினுடைய முடிவுகளில் புத்தர் தான் விநாயகராக மாறி இருக்கிறார் அப்படின்றது எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இதை நம்ம போய் சொல்ல முடியுமா? இதை சொன்னால் ஏற்றுக்கிற அளவுக்கு பக்குவம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ இந்த சூழலில் தான் அவங்க வந்து சொல்லலை அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அப்போ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இன்னைக்கு முருகன் மாநாடுன்னு நடத்துகிறாங்க. அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு. இது வந்து இந்த திமுக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை நடத்துது. ஒருவேளை இந்துக்களுக்கு எதிராக இருந்தால் இதை வந்து செய்வார்களா? அடுத்ததாக இந்துக்கள் கோவிலுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஆலய நுழைவு போராட்டத்திலேருந்து இன்னைக்கு கூட கோவிலுக்கு போகணும் அப்படின்னு அனுமதி கொடுக்கறது யார்? அடுத்ததா எல்லா சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க இல்லையா? அந்த அர்ச்சகர் வந்து யாரு? கடவுளை கும்பிடாதானா? நான் கடவுளை கும்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவன், நான் கடவுளுக்கு பக்கத்துல இருந்து வழிபாடு பண்ணணும், அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களை எல்லாரையும் கோவிலுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவர்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்களா? அப்போ தொடர்ச்சியாக உன்னை கட்டமைக்கிறாங்க இல்லையா? ஒருவேளை அதுதான் உண்மையோ அப்படின்னு மக்கள் வந்து இன்னைக்கு நம்ப தொடங்கி விட்டார்கள். அதனால இவங்க போற போக்குல தமிழ்நாட்டில் இது நடந்துடுச்சு, தமிழ்நாட்டில் அது நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த ஓட் சோரின்றது எலெக்ஷன் எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணும்? அது நிச்சயமாக எலெக்ஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நம்முடைய முதல்வர் பீகாருக்கு போய் பேசின உரையில ராகுல் காந்தி அவர்களை பற்றி பேசும்பொழுதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு ஆரவாரமும் உற்சாகமும் இருந்தது. அங்கே வந்து ஆட்சி மாற போகுது அப்படின்றதுக்கு இதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு உதாரணம்.
இது வந்து மக்களினுடைய இந்த ஓட்டு திருட்டு அப்படின்றது வெறும்னே ஓட்டு திருட்டு கிடையாது, அது வந்து ஜனநாயகத்தினுடைய ஒரு திருட்டு. இந்திய கூட்டணி இது பெருசாக பிரச்சாரம் பண்ணல அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் மு க ஸ்டாலின் தான் இது குரல் கொடுக்குறத தவிர மற்ற மாநில முதலமைச்சர்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலோ இல்லை மம்தா பானர்ஜி இவங்களாம் பெருசாக பேசல. அப்படி ஒரு இல்லையே. இப்போ பாட்னால வந்து நடந்த நிகழ்ச்சியில், அதாவது இந்த நிறைவு விழா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க? திருவண்ணாமலையிலேருந்து எம்பி வந்திருக்காரு, அடுத்தது வந்து ராஷ்ட்ரிய ஜனதாதள், இந்த மாதிரி பல்வேறு இதில் இருந்து சிபிஎம் சிபிஐ இதை சார்ந்த நபர்கள் எல்லாருமே அங்கே போய் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்கன்னா அப்போ தங்களுடைய ஆதரவை அவங்க காட்டுறாங்க அப்படின்றது தான் அர்த்தம். அதனால் யாருமே சொல்லலை, யாருமே பேசலை அப்படின்றதே அது வந்து பாஜகவுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களுடைய குரல். அதனால் அந்த மாதிரி இல்லைங்க, இவங்களா தான் சும்மாவே சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதுலேயும் குறிப்பாக காங்கிரஸில் ராகுல் காந்தி அவர்கள் தான் பேசுகிறாங்க அப்படின்னு தனிமைப்படுத்துவது எதற்கு அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி ஒன்றும் இல்லைங்க. அதுலேயும் தேர்தல் ஆணையம் கேட்டுச்சு பாருங்களேன் ஒரு கேள்வி. அவ்வளோ உண்மையில் இருந்திருந்தா நீங்கள் வந்து இந்த பத்திரத்தை கொடுக்க வேண்டியது தானே, அந்த அதாவது நம்ம குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிற மாதிரி நீங்கள் அந்த உறுதி பத்திரத்தை வந்து கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லுது. அப்போ என்ன அர்த்தம்? அதை வச்சு ஏதாவது ராகுல் காந்தி அவர்கள் மீது ஒரு வழக்கை போட்டு அவரை கொண்டு போய் உள்ளே வச்சிடணும். ஏன்னா இப்போ வேற ஒரு மசோதா கொண்டு வர்றாங்க இல்லையா, 30 நாள் யாராக இருந்தாலும் சிறைச்சாலையில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பதவியை பறிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு மசோதாவை கொண்டு வராங்க இல்லையா. அதுக்கு ஆதரவாக இந்த மாதிரி இவர் வந்து இந்த பத்திரத்தை கொடுத்தாருன்னா உடனே இவரை வந்து வேற ஏதாவது ஒன்று சொல்லி இதில் அது இல்லை இதில் இது இல்லைன்னு சொல்லி நம்ம காரணம் காட்டி இவரை சிறைச்சாலையில் அனுப்பி இவருக்கான பதவியை வந்து நம்ம பறிச்சிடுவோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை தான் தேர்தல் ஆணையம் கையில் எடுத்திருக்குன்னு பார்க்குறோம். எனக்கு என்ன ரொம்ப பெரிய வருத்தம் அப்படின்னா, நம்முடைய தேச தந்தையிலேருந்து நேருவிலேருந்து எத்தனையோ ஆண்களும் பெண்களும் தங்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் தியாகம் செய்து பெற்றுத்தந்த இந்த சுதந்திரத்தை வந்து இவங்க இவ்வளவு சாதாரணமாக ரொம்ப மேலோட்டமாக இப்படி வந்து நடத்துறது அப்படின்றது ரொம்ப உண்மையிலேயே வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்போது தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த அளவுக்கு இறங்கி இருக்கிறாங்கன்னா அப்புறம் மக்களினுடைய நலன் மேலே இவங்களுக்கு என்ன அக்கறை இருக்கும்? அதான் உலக அளவில் 5வது இடத்துல பொருளாதார முன்னேறிக்க சொல்கிறாங்களே. சரி, அப்படின்னா இன்னைக்கு வந்து 3 வேளை சாப்பிடக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை என்னன்னு சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் பீகார்லேருந்து புறப்பட்டு சென்னைக்கும் தமிழ்நாட்டுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா ஆந்திரா இங்கெல்லாம் எத்தனை பேர் வராங்க அப்படின்ற கணக்கை சொல்லுங்க. அப்போ இவ்வளோ ஒரு நெருக்கடியான சூழல், இதுக்கு நடுவில் 65 லட்சத்துக்கு மக்களை ஓட்டுநர் அதாவது ஓட்டு போடக்கூடிய அந்த இடத்துல இருந்து எடுத்து விட்டுட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணணும்? தேர்தல் ஆணையத்துக்குன்னு ஒரு விளம்பரம் இருக்குது, என்னென்னா எல்லாரும் வந்து ஓட்டு போடணும், இது ஜனநாயகத்தினுடைய கடமை, இது படித்தவங்க எல்லாருமே செய்யணும் அப்படின்னு ஒரு கேம்பெயின் பண்ணுறது தானே அதனுடைய கடமை. ஆனால் ஓட்டு போட வரேன்னு சொல்கிறவங்களையும் ஆஹாஹா நீ போடக்கூடாதுப்பா, நீ போப்பா, நீ வரக்கூடாதுப்பா, நீ இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறியா அப்படின்னா நீ வரலாம்ப்பா அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு இன்னைக்கு தேர்தல் ஆணையம் வந்திருக்குன்னா முனுசாமியா நீ ஓட்டு போடு, குப்சாமினா போடாது அப்படின்ற மாதிரி. ஆமாம், அந்த பேருக்குள்ளேயே ஒரு அரசியல் இருக்குது. பேரில் என்ன இருக்குன்னு நம்ம சாதாரணமாக கேட்குறோம் இல்லையா, அந்த பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல். ஓ இந்த பேர்னா நிச்சயமாக இந்த கட்சிக்கு தான் ஓட்டு வரும், அதனால் நீ வரலாம். ஓ இந்த பேரா, ஐயோ இது வந்து வேண்டாம், இது வந்து தீவிரவாதமான பெயர் அப்படின்னு அந்த பெயரில் வந்து முத்திரை குத்தக்கூடிய வேலையைத்தான் இன்னைக்கு வந்து ரொம்ப சாதாரணமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்காகத்தான் நம்ம குரல் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஆரம்பத்திலேருந்து தமிழ்நாட்டு முதல்வர் பீகாருக்கு போயிருக்கார், அதே மாதிரி ஆந்திரா மாநிலத்திலேருந்து போயிருக்காங்க, கர்நாடகா மாநிலத்திலேருந்து போயிருக்காங்க. ஏன்னா தங்களுடைய ஆதரவையும் இந்த ஓட்டு திருட்டுக்கு எதிரான தங்களுடைய அந்த கருத்தையும் பதிவு செய்யணும் அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் போயிருக்காங்கன்னு பார்க்குறோம். ராகுல் காந்தியோட இந்த ஓட்சோரின்றது அவரோட அரசியல் பிம்பத்தை வளர்த்துருக்குன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா ஒரு இப்போ கடந்த காலத்துலேருந்து ஒரு பாரத் ஜோடா யாத்திரான்னு போனதாக இருக்கட்டும், இந்த ஓட்சோரின்றதாக இருக்கட்டும், அவரோட ஸ்டாண்ட் அவரோட ஆளுமை எப்படி வளர்த்துருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? சரி, இதே மாதிரியான ஒரு நிகழ்வு நமக்கு பழைய காலத்துலேயும் ஒன்று நடந்திருக்கு. டாக்டர் கால்டுவெல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் வெளிநாட்டிலேருந்து வராரு. அவங்க ஆரம்பத்தில் வந்தது என்னமோ கிறிஸ்தவ சமயத்தை பரப்புவதற்காக தான். அவர் வந்து சென்னையில் இறங்கிட்டு சென்னையிலேருந்து திருநெல்வேலி பக்கம் போகிறார். பஸ்ஸில் போகலை, ட்ரெயினில் போகலை, ஆமாம் அந்த மாதிரி எந்த வாகன வசதியிலும் போகலை. எப்படி போயிருக்காருன்னா சென்னையிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் நடந்தே போனார்.
இவருக்கு என்னடா பிரச்சனை, இவருக்கு என்ன இந்த தலையெழுத்து, இந்த மாதிரி நடந்தே போகணும் அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய வார்த்தை ரொம்ப முக்கியம். என்னன்னா, நான் அந்தந்த பகுதிகளில் நடக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய பழக்க வழக்கத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன், அவர்களுடைய பண்பாட்டு கூறுகளை நான் புரிஞ்சுக்கிறேன், அதனால் நான் நடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி மக்களை புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இப்படி நடைபாதையாக போவதுதான், நடைப்பயணம் தான் சரியான வழி அப்படின்னு காட்டியிருக்கார் வரலாற்றில். அந்த மாதிரியான ஒரு பண்பாட்டு நிகழ்வைத்தான், கூற்றைத்தான் ராகுல் காந்தி அவர்கள் கையில் எடுக்கிறார். அவரை வந்துட்டு ரொம்ப வருஷமா சொன்னாங்க இல்லையா பப்புன்னு. அப்போ எப்படி நான் இந்த மக்களை புரிஞ்சுக்கிறது, மக்களை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க வீட்டில் போய் உட்கார முடியுமா அப்படின்னு கேட்டால், இப்படித்தான் நடைப்பயணமாக போய் ஒவ்வொருத்தரையும், இந்த இந்தியாவினுடைய மூலை முடுக்கு, மகாத்மா காந்தியடிகள் கூட சொல்றார், நீங்க பதவிக்கு வரணும் அப்படின்னா நீங்க ஒவ்வொரு பகுதியிலையும் உங்களுடைய கால் பட்டிருக்கணும், உங்களுடைய கால் அந்த கிராமத்தில் பட்டிருந்தா தான் அந்த மக்களை உங்களால் புரிஞ்சுக்க முடியும், அப்போ தான் உங்களால் பதவிக்கு வர முடியும், அந்த பதவியில் இருந்தால் தான் உங்களால் மக்களுக்கு சேவை செய்ய முடியும் அப்படின்னு இந்த தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளே சொல்லியிருக்கார். அப்போ அந்த வழியிலிருந்து இவர் தன்னை ஒரு அதாவது பொறுப்பு மிக்க குடிமகனாக இந்த இந்திய நாட்டில் நிறுவனம் அப்படின்றதுக்காக அவர் அத்தனை இடங்களையும் நடைபாதையாக நடந்து போய் தன்னுடைய முதல்ல மக்களை புரிஞ்சுக்கிறார். மக்களை புரிஞ்சுக்கிட்ட உடனே மக்களுக்கு இவர் மீது செல்வாக்கு வளர்கிறது. இதுதான் அடிப்படையாக நடந்திருக்கு. இப்போது ஆரம்பத்தில் கூட சொல்லுவோம், நம்ம கிறிஸ்தவர்கள்லாம் மதம் மாற்றிட்டாங்கன்னு. ஆனால் அவர்கள் இந்த மக்களை பார்க்கும் பொழுது எத்தனை மக்கள் கோவிலுக்குள்ளே அனுமதிக்கப்படாமல் வெளியிலேயே நிறுத்தப்பட்டார்கள். இதுக்குன்னே ஒரு பழமொழி இருக்குது, என்னன்னா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அதனால் நீங்கள் கோபுர தரிசனத்தை பார்த்தீங்கல்ல, உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடச்சிருச்சுல, அப்படியே கிளம்புங்க. பஸ்ஸில் போகும்போது சிவசிவான் போட்டுக்கிறது, அவ்வளோதான். அப்புறம் எங்கேயாச்சும் பார்த்தா கூட அப்படி கையில் உள்ளாலையும் போக வேண்டாம், தூரத்துலேருந்தே பார்த்துக்கலாம். ஆமாம். அதனால் ஒரு குறிப்பிட்ட மக்கள், ஒரு குறிப்பிட்ட சாதியினர் கோவிலுக்குள்ளே வந்தால் கோவில் தீட்டாயிடும், மக்கள் தீட்டாயிடுவாங்க அப்படின்னு கற்பிக்கப்பட்ட ஒரு காலத்தில் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், அதனால் இதுவே போதுமே, நீங்கள் ஏன் பாவம் அவஸ்தைப்பட்டு உள்ளெல்லாம் வரீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்த பார்க்குறோம். அந்த மக்களை மேட்டுக்கூடிய பாதுகாக்கிறதுக்கான ஒரு பழமொழி அது. ஆமாம். அந்த மக்களை தொட்டு தூக்கி அவங்கள காப்பாற்றின மக்களை அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படி பார்ப்பாங்க? நம்மளெல்லாம் மீட்டெடுக்க வந்த தெய்வம்டா, விடியல் காத்து சூரியன் அப்படின்ற. ஆமாம், ஒரு சூரியன், ஒரு ரட்சகன் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க இல்லையா? அப்படி அவர்களாக விரும்பி தான் அங்கே போயிருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். இதே கோவிலுக்குள்ளே சேர்த்து சக மனிதர்களாக நீங்கள் நடத்தியிருந்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு போக்கு ஏற்பட்டுருமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதனால் இதைத்தான் ராகுல் காந்தி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றார். அதனால் ஒவ்வொரு மனிதனையும் நான் சந்திக்கின்ற வழியாக அவர்களே அவர்களுடைய செல்வாக்கை என் மீது கொடுக்குறாங்க அப்படின்றதான் புரிஞ்சுக்கிறேன். அதனால் இதையும் அவர் போய் சட்ட ரீதியாக போராட்டம் பண்ணியிருக்கலாம், வழக்கு தொடுத்திருக்கலாம், சொல்லியிருக்காங்களே. ஆமாம், அதெல்லாம் வேற. இருந்தாலும் நான் மக்களுக்கு அதை தெரியப்படுத்தணும். ரொம்ப கட்சிகள் என்ன நினைக்குதுன்னா மக்களை அரசியல் படுத்தாமல் வச்சிருக்கு. உதாரணம் வேணுமா? தாவேக்காவில் பார்த்தீங்கன்னா அந்த தொண்டர்களா ரசிகர்களான்னு தெரியாத அளவுக்கு கிரீஸ் போட்டு வச்சாலும் அந்த மேலே ஏறி குதிக்கிறாங்க, சேர்களை எல்லாம் உடைச்சி கல்லேபுரம் ஆக்குறாங்க, அப்புறம் அந்த மின் கம்பமாக எந்த கம்பமாக இருந்தாலும் அது மேலே ஏறி நிற்கிறாங்க. அப்போது மக்களை அரசியல் படுத்துவது என்பதே ஒரு மிகப்பெரிய அரசியல் தளம், அதுவே ஒரு அரசியல் தலைவனுக்கான தகுதி. அப்படியான ஒரு அரசியல் படுத்தக்கூடிய வேலையைத்தான் ராகுல் காந்தி அவர்கள் செய்கிறார். நான் அரசியல் படுத்துகிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜனநாயக பண்பாளராக தான் ராகுல் காந்தி அவர்களை பார்க்குறேன். அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் அங்கே போயிட்டு என்னுடைய சகோதரர் இந்த அளவுக்கு பண்ணுறார் அப்படின்னு ராகுல் காந்தியை சொல்லும் பொழுதெல்லாம் எப்படி ஒரு பூரிப்பும் ஒரு மலர்ச்சியும் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் இது நிச்சயமாக எலெக்ஷனில் ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை உண்டாக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. பல்வேறு அரசியல் சார்ந்த தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. மற்றொரு பேச நன்றி, வணக்கம்.